ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் சூர்யா அவர்கள் விடுதலை 2 படம் பார்த்துட்டு வந்து ப்ரெஸ் மீட் பண்ணும்போது கூட்டத்தில இருந்து யாரோ ஒருத்தர் அடுத்த தளபதி அப்படின்ற மாதிரி கத்திட்டாரு. சூர்யா அவர்கள் உடனே ஜர்க் ஆகி, வேணாண்டா தம்பிங்களா, உங்கள ஒருத்தவனா இருக்கிறதே சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அமரன் படத்தோட ரிலீஸ் டைம்லயும் சிவகார்த்திகேயன் அவர்களை பார்த்து இதை சொன்னாங்க. அதாவது திடீர் தளபதி அப்படின்ற மாதிரி எல்லாம் கலைச்சிட்டு இருந்தாங்க. பட் இதை தடுக்க முடியாது, இனிமேல் இப்படிதான். ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி தளபதியை எங்க பார்த்தாலும் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் ரஜினி அவர்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ண சம்பவத்தை அப்போ தளபதி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்டா சேலரி, பாக்ஸ் ஆபீஸ்னு எல்லாத்துலயுமே ரஜினி அவர்களை தாண்டிட்டாரு. இப்போ சினிமால இருந்து விலகுறேன்னு சொன்னதால இனிமேல் அப்கமிங்ல இருக்கிற எல்லா ஆக்டர்ஸையும் நெக்ஸ்ட் தளபதி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆல்ரெடி சொல்லவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ தளபதி ஃபேன்ஸ் இதுக்கு பெருசா நெகட்டிவா ரியாக்ட் பண்ணாம ஒரு ஃபன்னா கடந்து போக வேண்டியது தான். ஏன்னா தளபதியை நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு சொன்னப்போ ரஜினி அவர்களுடைய ரசிகர்கள் ரொம்ப இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணாங்க. ஏதோ அந்த பட்டத்துக்கு ஆசைப்பட்ட மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க பண்ண தவிர நம்மளும் பண்ண வேண்டாம், தளபதியை செம்ம சூட்டா துப்பாக்கியை எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தாரு. ஸோ நெக்ஸ்ட் தளபதினு சொல்றதையே அது தளபதி பண்ண சாதனையா பார்க்க வேண்டியது தான். அண்ட் விடுதலை பார்ட் 2ல சூர்யா அவர்களுக்கு பெருசா வேலை இல்ல. படம் ஃபுல்லா வாய்ஸ் ஓவர் அண்ட் எண்டிங்ல மட்டும் ஒரு சாலிடான சீன் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ கம்ப்ளீட்டா ஒரு விஜய் சேதுபதி அவர்களுடைய படமா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் வெற்றிமாறன் அவர்களுடைய டைரக்ஷன்ல விடுதலை பார்ட் 1ல ஹீரோ மாதிரி நடிச்சதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இப்ப தனியாவே ஒரு ஹீரோவா ஆயிட்டாரு. ஸோ அதனால அவருக்கு பெருசா பார்ட் 2ல இழப்பு இல்ல. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.